ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கப் போகிறது என் தங்கமே. எதை விரும்பினாலும் அப்படியே நடத்தி கொடுப்பேன். இங்கே உன் கேள்வி, நான் இன்பத்தை தானே விரும்புகின்றேன், எனக்கு ஏன் துன்பம் வருகின்றது? நான் சந்தோஷத்தை தானே விரும்புகின்றேன், எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றது? இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ என்னிடம் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். உனக்கு மட்டுமல்ல, இங்கு மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் விரும்பியது தான் அடைவார்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் விருப்பத்தில்தான் தவறு இருக்கின்றது. ஒருவர் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருக்கின்றது. எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். இன்னொருவன் தான் முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கின்றேன் என்று கூறுகின்றான். அவன் விரும்பியபடியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கின்றான். அவரை போல் இருக்க வேண்டும், இவரை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்மனம் படும் கஷ்டங்களோ வெளி உலகம் காணாமல் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் அவரை போல் இவரை போல் என்று விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவித்து கொள்கிறான். நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவே இருப்பேன் என்று நினைக்கும் ஒருவன் அவன் விருப்பப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றான். அது இருந்தால்தான் சந்தோஷம், இது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று முடிவுக்கு வந்த ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை அவனது சந்தோஷத்தை ஒத்திவைத்து அனுபவிக்கின்றான். பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என்று கூறுபவன் பிச்சை எடுத்துத்தானே ஆக வேண்டும். இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மைகளிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான். விருப்பப்படி இருப்பதுதானே இன்பம். நீ எதை விரும்புகின்றாயோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது. ஆனால் அது நடக்கும் போது இன்பமாகவே நீ உணர்வதில்லை. என் தங்க பிள்ளையே, உன் கஷ்டத்திற்கான முடிவு வந்து விட்டது. இனி ஒரு பொழுதும் நீ கலங்காதே, கண்ணீர் விடாதே. உன் தாய் உனக்கு துணை இருப்பேன். நீ கடந்த காலத்தில் இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே. உன் எதிர்காலத்தில் அவற்றையெல்லாம் நான் திருப்பிக் கொடுக்க போகின்றேன். இனி இன்பமாக சந்தோஷமாக இருப்பாய். நல்லது நினைக்கும் என் பிள்ளையை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் தாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து நல்வழியில் கொண்டு செல்வேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.